ஐபிஎல்லோட 41வது போட்டி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மும்பை இந்தியன்ஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. விஷன் 11 சூப்பரான ஆப், கண்டிப்பாக பயன்படுத்திக்கங்க. டிஃப்ரெண்ட் ஃபார்மாட்ஸில் இருக்குது. நியூ பாயிண்ட் சிஸ்டம் பேஸில் வின் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. அந்த வகையில் இது ரொம்ப பெஸ்ட். ஏன்னா ஓல்ட் பாயிண்ட் சிஸ்டம், அதே நேரத்தில் 7+4 10+1 இந்த கான்செப்டில் இருக்குது. உங்களுக்கு எந்த கான்செப்ட் ஓகேவோ அதில் நீங்கள் ப்ளே பண்ணலாம். ரெகுலராக ஃப்ரீ கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க. எல்லா வகையிலுமே பெஸ்ட்டு, ஸ்மால் லீக்கு, மெகா லீக்கு ரொம்பவே அருமையாக கொடுக்குறாங்க. விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்தில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பில் ஏப்ரல் 23 7:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலாக 18 போட்டி ரீசன் 2021 அதில் பேட் ஃபர்ஸ்ட்டில் 8 வெற்றி, 9 சேசிங்கான வெற்றி, 195 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜ். கண்டிப்பாக பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. 165 195 அப்படிங்கிற மாதிரி கடந்த 4 வருஷமாக. அந்த வகையில் ரொம்ப பெஸ்ட்டாக பார்க்கலாம். டெஃபினட்டாக இன்றைக்குமே பெட்டர் ஸ்கோர் வரலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு. குறிப்பாக மும்பை இந்தியன்ஸுக்கு என்ன மாதிரி ட்ராக்கை கொடுக்க போகிறாங்க அது கொஞ்சம் சிந்தனையாக தான் இருக்குது. ஏன்னா இந்த டீம் வீக்காக இருக்கனால ஆப்போனன்ஸோட வீக்னஸை யோசிக்க முடியாது. நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருக்குங்கிறது எதிர்பார்ப்பு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 6 விக்கெட் ஆவரேஜாக, சேஸ் பண்ணும்போது 5 விக்கெட் ஆவரேஜாக, SRH 286க்கு 6 அப்படிங்கிற ஹை ஸ்கோரை இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் இந்த சீரீஸோட ஸ்டார்ட்டில் பண்ணாங்க. பஞ்சாப் கிங்ஸ் 143க்கு 9 அப்படிங்கிற லோ ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. 150க்கு பிலோவா 2 டைம், 190க்கு அபவா 9 டைம்ஸ், மீடியம் ஸ்கோர் 6 டைம்ஸ் அப்படின்ற மாதிரி ரீசன்ட் இயர்ஸில் மேட்சஸ் வந்திருக்கு. அண்ட் ஓவரால் நம்பர் இந்த பக்கம் பார்த்துக்கங்க. SRH விளையாண்ட 62 போட்டியில் 37 ஜெயிச்சிருக்காங்க, 24 தோத்துருக்காங்க. ஓரளவுக்கு உங்கள் ஹோம் ஃபேவர் இருந்திருக்கு. 15 போட்டியில் பேட் ஃபர்ஸ்ட்லையும் சேசிங்கில் 22 போட்டிலையும் ஜெயிச்சிருக்காங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜ் 175, சேஸ் பண்ணும்போது 150 தான். அண்ட் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜாக 6 விக்கெட் விழுந்திருக்கு, சேஸ் பண்ணும்போது ஆவரேஜாக 5 விக்கெட் விழுந்திருக்கு. 247 வரைக்கும் சேஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. ரீசெண்டாக அது நடந்தது, இது ஞாபகம் இருக்கும். சூப்பரான சேஸு. அண்ட் எம்ஐயை பொறுத்த வரைக்கும் 13 போட்டியில் 5 தோற்றுருக்காங்க, 8 ஜெயிச்சிருக்காங்க. ஓரளவுக்கு ஓகேன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 6 வெற்றி. கண்டிப்பாக அந்த ஒரு ஆங்கிளில் எம்ஐ பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுனா ஆச்சரியப்படுறதுக்குலாம் ரன்ஸ் ஆன் த போர்டு வச்சுக்கலாம். 2 டீமுமே அந்த ஒரு விஷயத்தை விரும்பலாம். பட் எம்ஐ ரீசெண்டாக சேஸ் பண்ணுறப்பையும் ஜெயிக்கிறாங்க அப்படின்றனால இது ஒரு குழப்பமாக இருக்குது ஆன் டைமில் ட்ராக் பேஸில். அதே நேரத்தில் இப்போ சேசிங் தான் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கனால சேஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க டாஸ் வின் பண்ணுற கேப்டன். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜ் 151, சேஸ் பண்ணும்போது ஆவரேஜ் 173. பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான விக்கெட் 6 சேஸ் பண்ணும்போது அவ்வளோவா விக்கெட்ஸை விடலை எம்ஐ. ரீசன் நம்பரை பாருங்க. ஒரு சில இடங்களில் டவுன் அப்படின்னாலும் 200+ ரொம்ப சாதாரணமாக வந்துகிட்டு இருக்கு. இன்றைக்குமே அந்த மாதிரி ஒரு ட்ராக் எதிர்பார்க்கலாம். 2 சைடுமே நல்ல ஹிட்டர்ஸ் இருக்காங்க. சன்ரைசர்ஸ் டாப் ஆட சில நேரங்களில் கொலாப்ஸ் ஆகும்போது டோட்டலாகவே டவுன் ஆகுது அப்படிங்கிறதையும் மைண்ட் பண்ணிக்கோங்க. சன்ரைசர்ஸோட ஓவர்சீஸ் ஹெட்டு, கிளாசன், கமின்ஸ் அண்டு மலிங்காவோட பவுலிங் கடந்த சில போட்டிகள் நல்லா இருக்குது. கமின்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பவுலிங் டீசெண்டாக கொடுக்க முடியும். ஹெண்டிஸ், கிளாசன் அண்ட் ஹெட்டு சூப்பராக விளையாடுவாங்க. பட் ஃபார்ம் பேஸில் ஹெட்டு கொஞ்சம் டவுன் ஆகிருக்கிற முன்னளவுக்கு இல்லை. கிளாசன் லேட்டாக வரதுனால ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது. அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், நிதிஷ்குமார் பயங்கர டேலண்டட் இந்தியன் பிளேயர்ஸு. பட் அவங்ககிட்ட அவுட்புட் கன்சிஸ்டண்டாக இருக்கானா. ஒரு போட்டியில் அபிஷேக் சர்மா ரொம்ப சூப்பராக இருந்தார், மற்ற போட்டிகளை கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்காரு, ஆனால் பெருசாக பண்ணலை. இஷான் கிஷன் முதல் போட்டியில் விளையாண்டதுக்கு அப்புறம் இல்லை. நிதிஷ்குமாரும் ஓரளவுக்கு ஸ்டார்ட் கொடுக்குறாரு, ஆனால் பெருசாக கன்வெர்ட் பண்ண மாட்டாரு. அனிகேட் வர்மா டேலண்டட், இந்த சீசனோட ஃபைண்ட் இந்த டீமுக்கு கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்காரு. பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல் வரைக்கும் இந்த பேட்டிங் டெப்த் இருக்குது. பவுலிங் பேஸில் பேட் கமின்ஸ் ஓரளவுக்கு ஓகே, நான் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியல. ஹர்ஷல் பட்டேல் ரன்ஸ் கொடுத்தா கூட விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர். சமி எதிர்பார்த்த அளவுக்கு பவுலிங் பண்ணலை. சீசன் அன்சாரியோட பவுலிங் டீசெண்டாக இருக்குது. மலிங்கா கடந்த சில போட்டிகள் நல்லா பண்ணுறாரு. ராகுல் சஹாரை போன போட்டியில் எடுத்து வந்தாங்க, ஓவர் நிறைய கொடுக்கல. கண்டிப்பாக நல்ல பவுலர், அதில் டவுட்டே இல்லை. குறிப்பாக மும்பைக்காக இதுக்கு முன்னாடி விளையாண்டுருக்காரு அப்படின்போது இங்கே கொஞ்சம் யோசிச்சு பெட்டர் பவுலிங் கொடுக்கலாம். இல்லை அந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரை கொண்டு வந்தால் கண்டிப்பாக நல்ல சாய்ஸ். ஏன்னா நிறைய பவுலர் சாய்ஸ் போக தேவையில்லை. ராகுல் சஹாருக்கு பதிலாக அபினவ் மனோகருக்கு போய்க்கலாம். போன போட்டியில் கொஞ்சம் ஏர்லியாக அடிச்சிட்டாங்க, அதனால அபினவ் மனோகருக்கு போக மாட்டேன்ட்டாங்க. ஸோ அதுதான் இந்த போட்டியில் ராகுல் சஹார் இல்லாமல் அபினவ் மனோகர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அபிஷேக் சர்மாவோட நம்பரை பாருங்கள். கடந்த 2 போட்டியில் தான் நம்பர் நல்லா இருக்குது, அதுக்கு முன்னாடி ரொம்ப டவுன் தான். டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் டீசெண்டான நம்பர். பட் இருந்தால் கூட மிடில் பேஸில் கொஞ்சம் டவுன் ஆகுது. இந்த சீசனில் ஒரு சில போட்டிகள் ஓகேனா கூட பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியல. இஷான் கிஷான் முதல் போட்டியை தவிர்த்துன்னு பார்க்கும்போது சிங்கிள் டிஜிட்டை தாண்டவே கஷ்டப்படுற ஒரே ஒரு டபுள் டிஜிட் தான் கடந்த 5 போட்டியில். நிதிஷ்குமாரோட பேட்டிங் கண்டிப்பாக சிறப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஹென்ரிச் கிளாசன் கண்டிப்பாக அவர் விளையாடுற இடத்துல நல்லா பண்ணியிருக்காரு. 20+ நார்மலாக இருக்குது. 30+ ஓரளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு.
டெஃபினட்டாக பிகினிங்ஸ் பிளேயர், அதில் டவுட்டே இல்லை. பட் கொஞ்சம் லேட் ஆகிறதுனால அவரோட பிகினிங்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. அனிகேட் வர்மாவோட பேட்டிங் டீசெண்டாக இருக்குது. டாப் ஆட சில நேரங்களில் டவுன் ஆகும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. 74-36 இந்த மாதிரி ஸ்கோர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. பேட் கம்மின்ஸு பேட்டிங்கில் கண்டிப்பாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு ஷோ பண்ணியிருக்காரு. ஸ்டில் டீசெண்டான ஆல்ரவுண்டர் பேஸில் வச்சு பார்க்கலாம். ஹர்ஷல் பட்டேலோட பேட்டிங் சில நேரங்களில் இருக்கும், பெருசாக யோசிக்க வேண்டாம். அபிஷேக் சர்மா சில நேரங்களில் பவுல் பண்ணுறார். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் கடந்த 4 போட்டியில் 4 முறை பவுல் பண்ணதில் விக்கெட் எடுக்காமல் இருக்கார். பேட் கம்மின்ஸு 3 விக்கெட் எடுத்தார் போன போட்டியில். ஒரு இன் அண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் தான், நிறைய விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கன்சிஸ்டண்டாக எடுக்கல. பட் எம்ஐக்கு எகென்ஸ்டாக அவரோட நம்பர் ரொம்பவே சூப்பர். 3-1-2 3-2 அப்படின்னு எடுத்திருக்காரு. கண்டிப்பாக பெஸ்ட்டாக பார்க்கலாம். ஹர்ஷலோட பவுலிங் டீசெண்டாக இருக்குது. சில நேரங்களில் ஹை விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. அண்ட் ரீசெண்டாக எம்ஐ கொஞ்சம் விக்கெட்ஸை விட்டுருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த சீரியஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் கூட கடந்த சில சீசனில் எம்ஐ அவ்வளோ கிரேட்டாக இல்லை. ஹர்ஷல் பட்டேலுக்கு எகென்ஸ்டாகவும் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. சமி ஓரளவுக்கு ஓகே அப்படின்னாலும் கடந்த சில போட்டிகளில் விக்கெட் எடுக்க கஷ்டப்பட்டிருக்காரு. எம்ஐக்கு எகென்ஸ்டாக அவ்வளோ நம்பர்ஸ் இல்லை. கடந்த 5 போட்டியில் ஒரே ஒரு போட்டியில் தான் விக்கெட் எடுத்திருக்காரு. 2 விக்கெட் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. அதில் ரன்ஸ் நிறைய கொடுத்து தான் விக்கெட் எடுத்திருக்காரு. இது அந்தளவுக்கு சிறப்பான ஒரு விஷயமா இல்லை. சமி இந்த சீசனில் ஆஃப்டர் இன்ஜுரி கன்சர்ன் வந்ததுனால அந்தளவுக்கு கிரேட் அவுட்புட்டை கொடுக்கல. ஒரு சில போட்டிகளில் ஓகேன்னு தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சமியோட ரெகுலர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த சீசனில் இது வரைக்கும் வரலை. சீசன் அன்சாரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஆரம்பத்தில் நிறைய நம்பிக்கை கொடுத்தாரு. ஆனால் இப்போ கஷ்டப்படுறாரு அப்படின்னு தான் பார்க்குறோம். 4 ஓவரில் 33, 4 ஓவரில் 41, 4வது ஓவர் வரும்போது 35 அப்படின்னு முடிச்சிருக்காரு. இது கொஞ்சம் டஃப்பான இடத்துல தான் இருக்கார் அப்படின்னு சொல்லுது. மேபி அவருக்கு பதிலாக கூட ராகுல் சஹாரை வச்சுக்கிட்டு மேலே அபினவ் மனோகர் எடுத்துகிட்டு வரலாம். இஷான் மலிங்கா கடந்த 2 போட்டியில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ராகுல் சஹார் ரீசெண்டாக ஒரே ஒரு போட்டியில் தான் பயன்படுத்தினாங்க. இந்த சீரியஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு போட்டி, அதில் 1 ஓவர் 9 ரன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஓவர்ஸு கொடுக்கல. கண்டிப்பாக நம்பணும் ராகுல் சஹார் டீசன்ட் பவுலர், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காரு. அதை அவுட்புட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். சீசன் அன்சாரிக்கு ஓவராக ராகுல் சஹாரை இந்த நேரத்தில் பயன்படுத்தினா சீசன் அன்சாரி ஆரம்பத்தில் எல்லாம் பண்ணால் கூட இப்போ கொஞ்சம் டவுனாக இருக்கிற அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ராகுல் சஹார் இருந்தால் நல்லாயிருக்கும். மும்பை இந்தியன்ஸு அவங்களோட ஓவர்சீஸு ரிக்கல்டன், ஜாக்ஸு, சாண்டனர், போல்ட்டு இவங்களாம் ஓரளவுக்கு ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. பெஸ்ட்டுன்னு கண்டிப்பாக சொல்ல முடியல. பட் இந்தியன் பிளேயர்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ரோஹித் சர்மா போன போட்டியில் கம்பேக் கொடுத்துருக்காரு. சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸு, திலக் வர்மாவோட பர்ஃபார்மன்ஸு, ஹார்திக் பாண்டியா, நமன் தீர், தீபக் சஹார், ஜஸ்பிரீத் பும்ரா, அஸ்வினி குமார் எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க. ஆனால் இந்த சீசனில் 8 போட்டியில் 4 தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆரம்ப போட்டிகளில் தொடர் தோல்விகளை சந்திச்சாங்க. க்ளோஸ் மேட்சஸ் மும்பை சைடு முடியலை. பட் கண்டிப்பாக இந்த போட்டியில் இதுக்கப்புறம் வர போட்டிகளில் பெட்டர் அவுட்புட் கொடுக்க முடியுங்கிறது நமக்கு இருக்கிற நம்பிக்கை. அந்த அளவுக்கு குவாலிட்டி கொடுத்துட்ருக்காங்க. ரிக்கல்டன் ஓரளவுக்கு ஸ்டார்ட் கொடுக்குறாரு. வில் ஜாக்ஸை மேலே கீழேங்கிற மாதிரி அனுப்புகிறாங்க. அது கொஞ்சம் கன்ஃபியூசிங் இடமா இருக்குது. ஸோ ஒரு பாயிண்டில் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, ரோஹித் சர்மா ஒரு வேளை பவர் பிளேக்குள்ளேயோ இல்லை 3-4 ஓவர்ஸ்குள்ளேயோ அவுட் ஆனால் அந்த இடத்துல வில் ஜாக்ஸை அனுப்புகிறாங்க. ஒருவேளை ரோஹித் சர்மா ஸ்டே பண்ணிட்டார், ரிக்கல்டன் ஸ்டே பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அப்போ வில் ஜாக் சைடு போகாமல் சூரியகுமார், திலக் வர்மா அப்படி போயிடுறாங்க. வில் ஜாக்ஸை லேட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் திலக் வர்மா, சூரியகுமாரை யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் மும்பை இந்தியன்ஸோட தாட்டு. ஏர்லி விக்கெட்ஸ் விழுந்தால் மட்டும் வில் ஜாக்ஸை மேலே அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருந்திருக்கு. கடந்த 2 போட்டியில் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். நம்ம ரியான் ரிக்கல்டன் ஓரளவுக்கு அந்த ஸ்டார்ட் கொடுக்குறாரு. என்ன கொஞ்சம் கன்வர்ஷன் குறைவாக இருக்குது. அதுதான் அந்த நம்பர் சொல்கிற விஷயம். ரோஹித் சர்மா போன போட்டியில் கலக்குனாரு. கடந்த சில போட்டிகள்லேயே அந்த ஸ்டார்ட் கிடச்சிருக்கு. போன போட்டியில் அதை யூட்டிலைஸ் பண்ணார். சூரியகுமார் சூப்பராக விளையாண்டுருக்கார். இவருமே அந்த ஸ்டார்ட் கிடச்சி கன்வெர்ட் பண்ணாமல் இருந்தார். போன போட்டியில் அந்த யூட்டிலைசேஷன் சூப்பராக இருந்தது. வில் ஜாக்ஸை பொறுத்தவரை ஓரளவுக்கு நல்ல பிளேயர். பட் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக விளையாடலாம். இந்த சீசனில் பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கல அப்படிங்கிறது தான் ஃபேக்ட்டு. திலக் வர்மாவோட பேட்டிங் டீசெண்டாக இருக்கும். இறக்கும் போதெல்லாம் நல்ல அவுட்புட் கொடுத்தாரு. அதில் ஒரு ரிட்டையர் அவுட் பண்ணதுக்கப்புறம் அவரோட கேம் வேறு மாதிரி இருக்குது. ஸ்ட்ரைக் ரேட்லேயே இம்ப்ரூவ் பண்ணி ஷோ பண்ணுறாரு. ஹார்திக் பாண்டியாவோட பேட்டிங் டிஸ்பிளே கண்டிப்பாக டீசெண்டாக இருக்கும். பிளாக் சாயிலா ரெட் சாயிலா அப்படிங்கிற அந்த இடம் மட்டும்தான். பிளாக் சாயிலில் பேட்டிங் கொஞ்சம் கஷ்டப்படுவார் ஹார்திக் பாண்டியா. ரெட் சாயிலில் இருந்தால் பயங்கர கலக்கலாக கொடுப்பாரு. நமந்திடோ பேட்டிங் கொஞ்சம் மேலே அனுப்பும்போது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. பவுலிங்கில் வில் ஜாக்ஸ் பவுல் பண்ணால் ஒரு சில இடங்களில் விக்கெட் எடுக்க முடியும்னு ஷோ பண்ணியிருக்காரு. ஹார்திக் பாண்டியாவோட பவுலிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த சீசனில். அண்ட் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு பண்ணியிருக்காரு. மிச் சாண்டனரோட பவுலிங் ஓகே, பட் கண்ட்ரோல் இருக்கிற அளவுக்கு விக்கெட் டேக்கிங்கில் இல்லை. தீபக் சஹாரோட பவுலிங் சில நேரங்களில் அந்த 4 ஓவர் இல்லை.
கடந்த 2 மேட்ச்சில் 4 ஓவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூட டெஃபினட்டாக அவர் இயர்லி ஓவர்ஸில் வீசுகிற மாதிரி லேட்டர் ஓவர்ஸில் பயன்படுத்துகிறாங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்குது. ட்ரெண்ட் போல்ட்டோட பவுலிங் நியூ பாலில் டீசெண்டாக இருக்குது. ஒரு பாயிண்டில் யோசிக்கும் போது ட்ரெண்ட் போல்ட் முதல் ஓவர் வீசும்போது ட்ரெண்ட் போல்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார். இப்போ அது மாறி இருக்குது. தீபக் சஹாருக்கு முதல் ஓவர் கொடுக்குறாங்க. அப்போ தீபக் சஹார் ஓகேவாக இருக்காரு, ட்ரெண்ட் போல்ட் டவுன் ஆகிருக்காரு. ஸோ இது மாறி வர்றதுனால அவங்க 2 பேர்த்துக்குள்ளே நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஜஸ்பிரீத் பும்ராவோட பவுலிங் சொல்லவே தேவையில்லை, என்ன மாதிரி குவாலிட்டி கொடுப்பார் அப்படின்னு தெரியும். இந்த சீசனில் 4 போட்டி முதல் போட்டியில் விக்கெட் எடுக்கலனால அடுத்தடுத்த போட்டிகள் இப்போ விக்கெட் எடுத்திருக்காரு. இன்னுமே இம்ப்ரூவ் ஆகி ஷோ பண்ணிகிட்டு இருக்காரு. அஸ்வினி குமார் டேலண்டட் ஓகே, பட் போன போட்டியில் கொஞ்சம் ரன்ஸுக்கு போயிட்டார் அப்படின்ற ப்ராப்ளம் இருக்குது. முதல் போட்டியிலேயே 4/24 அப்படிங்கிற மாதிரி எடுத்தார். இது ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் முதல் போட்டியில் ஹை நம்பர் அப்படிங்கிற அந்த ரெக்கார்டை படைச்சிருக்கு. 2 டீமும் பார்க்கும்போது ஆப்வியஸாக மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கேப்டன்சி அப்படின்ற வகையில் கண்டிப்பாக பேட் கமின்ஸ் பெட்டராக இருக்கார் ஓவர் ஹார்திக் பாண்டியா. பட் இங்கே நிறைய இன்புட்ஸ் இருக்குது. ரோஹித் சர்மா, சூரியகுமார், ஹார்திக் பாண்டியா, பும்ரா அப்படிங்கிற மாதிரி 4 இந்தியன் கேப்டன்ஸ் ரீசெண்டாக இந்தியாவுக்கு கேப்டன் பண்ண பிளேயர்ஸ் உள்ளே இருக்கிறதுனால அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. ஸோ அதனால் கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் பெட்டர் டீம். இந்த 2 டீமை கம்பேர் பண்ணும்போது பவுலிங் பேஸில் மும்பை இந்தியன்ஸ் ரொம்பவே பெட்டராக இருக்காங்க. பேட்டிங் பேஸில் கொஞ்சம் ஈக்குவல் அப்படின்னு சொன்னால் கூட அபிஷேக் சர்மா அந்த ஒரு போட்டியை தவிர்த்துன்னு பார்க்கும்போது ஃபார்மில் இல்லை. டிராவிஸ் ஹெட்டோட ஃபார்மும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது, பெருசாக இல்லை. இஷான் கிஷன் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். நிதிஷ்குமாரும் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். ஹென்ரிச் கிளாஸ் இறங்குற இடத்துல அவரோட வேலையை பார்க்குறாரு ஓகேன்னு சொல்லலாம். அனிகேட் வர்மா மிடில் பேஸ் நல்லா பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி டாப்பில் இருக்கிற 4 பிளேயர்ஸோட ஃபார்ம் கேள்வியாக இருக்கிறதுனால இந்த இடத்துல மும்பை இந்தியன்ஸ் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். ரிக்கல்டன் ஸ்டார்ட் கொடுக்குறாரு, பெருசாக இல்லை. ரோஹித் சர்மாவோட ஸ்டார்ட் இருக்குது, ஓரளவுக்கு போன போட்டியில் வந்ததுனால ஒரு கான்ஃபிடென்ட் வரலாம். சூர்யா, திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, நமன்தீர் இவங்கெல்லாம் ஃபார்மில் இருக்காங்க பேட்டிங் பேஸில். வில் ஜாக்ஸோட ஃபார்ம் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, இருந்தால் கூட அவர் மேனேஜ் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. பவுலிங் பேஸ்லேயும் போல்ட்டு, பும்ரா, சஹர், சானர் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கூடவே ஹார்திக் பாண்டியா, வில் ஜாக்ஸு இப்படி இருக்கிறதுனால டெஃபினட்டாக மும்பை இந்தியன்ஸுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. இன்றைக்கி அஸ்வினி குமாருக்கு பதிலாக விக்னேஷ் புத்தூருக்கு போகலாம். ஏன்னா பேக் ஹேண்டில் நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, மேனேஜ் பண்ணணும்னு யோசனையில் அந்த ஒரு விஷயம் பண்ணுவாங்க. பவுலிங் ஆப்ஷன் பார்க்கும்போது அபிஷேக் சர்மா சில நேரங்களில் பயன்படுத்துகிறாங்க. உங்கள் ஆப்ஷன் பேஸில் கம்மின்ஸு, ஹர்ஷல் பட்டேல், சமி, சீசன் அன்சாரி, இஷான் மலிங்கா, ராகுல் சகாருக்கு பதில் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் எடுத்துகிட்டு வர்றது நல்ல ஒரு விஷயம். போன போட்டியில் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகலை, மேனேஜபிளாக ஆடிட்டாங்க, அதனால் ராகுல் சகாருக்கு போனாங்க. மேபி பேட்டர் கொலாப்ஸ் ஆனாங்கன்னா அந்த இடத்துல அபினவ் மனோகர் வர்றதுக்கான வாய்ப்பு. ஆனால் அபினவ் மனோகர் அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லைங்கிறது தான் இன்னொரு விஷயம். கம்மின்ஸு, ஹர்ஷல் பட்டேல், சமி, இஷான் மலிங்கா ஃபுல் கோட்டா வீசுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஹர்ஷல் பட்டேல், சமி எண்டோரில் வீச வாய்ப்பு. சில நேரங்களில் சமி அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லைன்னு ஃபீல் பண்ணி இஷான் மலிங்காவுக்கு ஓவர் கொடுப்பாங்களா நான் பார்க்கணும். பவுலிங் ஆப்ஷனில் இந்த சைடு வில் ஜாக்ஸ் ஒரு ஆப்ஷன் தான். சில லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டாப்பில் இருக்காங்க, அவங்க கண்டினியூ ஆகிற மாதிரி இருந்தால் வில் ஜாக்ஸ். அதர்வைஸ் லேட்டர் பேஸில் சாண்டரை பயன்படுத்த பார்ப்பாங்க. ஹார்திக் பாண்டியா, தீபக் சஹா, போல்ட், பும்ரா, அஸ்வினி குமார் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஹெவியாக இருக்குது. சாண்டர், போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா முழுமையாக வீசுறதுக்கான வாய்ப்பு. ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா எண்டோரில் வீசுறதுக்கான வாய்ப்பு. ஏர்லி ஓவர்ஸ்னு பார்க்கும்போது சமி அண்ட் பேட் கமின்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக பேட் கமின்ஸ் ரோஹித் சர்மாவை டிஸ்டர்ப் பண்ணலாம், அந்த ஒரு விஷயம் இருக்குது. சமி அவ்வளோ கிரேட்டாக அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் ரீசெண்டாக இல்லை, அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. இஷான் மலிங்கா பவர் பிளேக்குள்ளே வரலாம். சீசன் அன்சாரி, ராகுல் சஹார் மேபி இருந்தால் அவங்கெல்லாம் மிடில் பேஸில் ஓவர்ஸ் வீசுவாங்க. தேவைப்பட்ட அபிஷேக் சர்மா எக்ஸ்ட்ரா பவுலர் வேணும்னா பயன்படுத்துவாங்க. இந்த சைடுன்னு பார்க்கும்போது நியூ பாலில் ட்ரெண்ட் போல்ட், தீபக் சஹார், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தீபக் சஹார் முதல் ஓவர் வீசுறாரு, ட்ரெண்ட் போல்ட் 2வது ஓவர் அப்படிங்கிற மாதிரி மாறி வருது. ஸோ அதை பார்க்குறோம். அண்ட் சாண்டர் மிடில் பேஸில் வீசுவார். நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்குனால பாசிபிளாக பேசஸை வச்சு பவர் பிளே ஃபினிஷ் பண்ணுவாங்க, இல்லை வில் ஜாக்ஸை வச்சு கூட பவர் பிளேக்குள்ளே கொண்டு வரலாம். ஸோ ராப் பிரேக் பவுலர், டாப் ஆர்டரில் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் யோசிச்சு போகலாம். அண்ட் பாசிபிளாக மிடில் பேஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்டரோட பவுலிங் இருக்கும். ஜஸ்பிரீத் பும்ரா பவர் பிளே எண்டில், அஸ்வினி குமார் பவர் பிளேக்கு அப்புறம் வரலாம். அஸ்வினி குமார் இருப்பாராங்கிறது இன்னை பொறுத்த வரைக்கும் கேள்வி தான். இந்த 2 டீம் இடையில மும்பை இந்தியன்ஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்க. 10-14 அப்படிங்கிற மாதிரி SRH டவுன் ஆகிருக்காங்க. அதில் சேஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இவன் பேட் ஃபஸ்ட்டு சேஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக 7-7, 5-5 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. 2 நம்பர் அதிகமாக இருந்திருக்கு. SRH ரீசெண்டாக அவ்வளோவா ஜெயிக்கலை பாருங்கள். 5 போட்டியில் ஒரே ஒரு போட்டியில் தான் ஜெயிச்சிருக்காங்க. எம்ஐயை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 போட்டியில் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வராங்க. அது ஒரு பயங்கர கான்ஃபிடன்ட் கொடுக்கும். அது கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது போன போட்டியில் ரொம்ப கம்ஃபர்டபுள் அகேன்ஸ்ட் CSK. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னுமே பயங்கர கான்ஃபிடென்ட்டோட வருவாங்க. கடந்த 10 போட்டியில்
பார்க்கும்போது எம்ஐ கொஞ்சம் டாமினேட் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. பாருங்கள், கடந்த 5 போட்டியில் ஒரே ஒரு எஸ்ஆர்ஹெச் வின்னு, மற்றபடி எம்ஐ வின் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பார்க்கணும். அண்ட் இன்னைக்கு போட்டியை பொறுத்த வரைக்கும் எம்ஐ வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். டாப் 14 மைண்டில் ஜஸ்ட் பார்த்துக்குங்க. ஆன் டைமில் டாஸ் பேஸ் பண்ணி அண்ட் லைன் அவுட்டு இதை பேஸ் பண்ணி சில விஷயங்களை யோசிச்சுக்கலாம். பிக் பேஸில் நிதிஷ்குமாரை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க, சாண்டரை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. 10 போல்ட் இஷான் மலிங்கா நல்லா பண்ணுற அந்த ஸ்லிங்கி ஆக்ஷனில் விக்கெட் எடுக்கலாம். 10 போல்ட் பாசிபிளாக ஏர்லியா இல்லை எண்ட் ஓவர்ஸில் ஏதோ ஒரு இடத்துல 2 விக்கெட் எடுத்தால் நமக்கு பாசிட்டிவாக பார்க்கணும். அண்ட் சாண்டர் ஒரு பாயிண்டில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஏர்லியாக இருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு. அந்த இடத்துல 10 ஓவருக்கு அப்புறம் சாண்டரோட ஓவர்ஸ் கொஞ்சம் இருந்ததுன்னா அந்த இடத்துல விக்கெட்ஸ் அதிகமாக விடலாம். ஸோ அதை மைண்ட் பண்ணுங்கள். நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுனாக இருக்கார். பாசிட்டிவாக விளையாண்டா ஓரளவுக்கு நல்லா விளையாட முடியும். அந்த குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது, அதை நல்லா ட்ரை பண்ணலாம். அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், சூரியகுமாரை நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணிருக்காங்க. அபிஷேக் சர்மா பெரிய ஒரு இன்னிங்ஸை பில்ட் பண்ணார். அந்த வகையில் தான் அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. பட் கன்சிஸ்டண்டாக இருக்காருன்னா இல்லை. டிராவிஸோட அந்த ஃபார்ம் அவ்வளோ கிரேட் இல்லை. பட் சூர்யா டச்சில் இருக்கார். ரியான் ரிக்கல்டன், ரோஹித் சர்மா, ஹார்திக் பாண்டியா அவங்கள ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் டாப் ஆர்டர்ஸ் பெட்டராக விளையாட முடியும். ஹார்திக் பாண்டியா பாசிபிளாக பிளாக் சாயில் கொடுப்பாங்க அப்படின்ற அந்த இடத்துல பெட்டர் போலிங் கொடுக்க முடியும். அந்த இடத்த கொஞ்சம் யோசிக்கலாம். இங்கேயும் கொஞ்சம் பவுண்டரி டைமென்ஷன் பெருசாக தான் இருக்கும். ஸோ அந்த ஆங்கிள் யோசிக்கும் போது கொஞ்சம் ஸ்லோ பால், பேக் ஆஃப் லென்த் இந்த மாதிரி இடத்துல ஹார்திக் பாண்டியா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. அந்த வகையில் முயற்சி பண்ணலாம். அதில் குறிப்பாக ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் தான் ஹார்திக் பாண்டியா கேப்டனாக ட்ரை பண்ணலாம். விக்கெட் கீப்பர் ஹென்ரிச் கிளாசன், ரிக்கல்டன் நல்ல சாய்ஸ். இஷான் கிஷான் ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்க. பட் ஸ்டில் இஷான் கிஷானோட வீக்னஸை கண்டிப்பாக எம்ஐ அறிஞ்சிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பவுல் பண்ணுவாங்க. ஹெட் டீசன்ட் சாய்ஸு சூரியகுமார், திலக் வர்மா ஒரு சில இடங்களில். ரோஹித் சர்மா போனப்படி நல்லா விளையாண்டதில் அதில் கான்ஃபிடண்ட்டாக வரலாம். அவர் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். பட் ஸ்டில் கொஞ்சம் யோசிக்கிறேன். திலக் வர்மாவை கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு தான் நினைக்கிறேன் இந்த போட்டியில். அதுலேயும் ஹோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும். ஏன்னா ஒரு ஹைதராபாத்தை சேர்ந்தவர் ஹைதராபாத்தில் விளையாண்டுருப்பார். இங்கே அபிஷேக் சர்மா ஒரு சில டீம்ஸில், ஹார்திக் பாண்டியா, சாண்டரை ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். வில் ஜாக்ஸு நம்பிக்கை குறிக்கிற மாதிரி இல்லை. ஒருவேளை நீங்கள் ரோஹித் சர்மா மிஸ் பண்ணுறீங்கன்னா வில் ஜாக்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்பிரித் பும்ரா, ஹர்ஷல் பட்டேல், கமின்ஸு அண்டு இஷான் மலிங்கா அப்படி சாய்ஸ் பிக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய வின் அப்படிங்கிற வகையில் நம்ம மும்பை அப்படின்னு தான் யோசிக்கிறோம். மும்பை பவுலர்ஸை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். போல்ட்டை ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் இஷான் மலிங்கா நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த பேஸில் அவரை நான் பிக் பண்ணியிருக்கேன். கேப்டன் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் சூர்யா நல்ல சாய்ஸு, ஹார்திக் பாண்டியா இன்னொரு நல்ல சாய்ஸாக நான் பார்க்குறேன். நல்ல ஹார்ட் ட்ராக்காக இருக்கும், பேட்டிங் ட்ராக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நிறைய பேட்டர்ஸை கவர் பண்ணுங்கள். நான் ஹைதராபாத் ஹை ஸ்கோரிங்காக நிறையா ரீசெண்டாக இருந்திருக்கு. பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி கொடுக்க போகிறாங்க. மும்பை இந்தியன்ஸை என்ன மாதிரி காலி பண்ணலான்னு யோசிச்சா கொஞ்சம் லோ ட்ராக்காக பிளாக் சாயிலாக கொடுத்தா காலி பண்ணலாம். அந்த மாதிரி எதுவும் யோசிக்கலாம். அப்படி இருந்தால் கொஞ்சம் லோ ஸ்கோரிங் மாதிரி யோசிச்சு டீம் ட்ரை பண்ணுங்கள். அது கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதர்வைஸ் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி மேட்சஸ்ஸு. ஹெவி ஸ்கோர் வர மாதிரி தான் ஹைதராபாத் ரீசெண்டாக இருந்திருக்கு. அந்த பேஸில் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேட்டர்ஸை கவர் பண்ணி நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.